Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரிப்பட்டியில் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன், கெங்கவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் பங்கேற்றார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பெருமாநல்லூர் சாலையில் உள்ள வெங்கடேசபுரம் சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலின் மேற்கூரை அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வெங்கடேசபுரம் சௌடேஸ்வரி அம்மன் கோயிலுக்கும் இளங்கோ நகர் சித்தி விநாயகர் கோயிலுக்கும் மேற்கூரை அமைத்து தர வேண்டுமென அந்த பகுதி பக்தர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 கோயில்களுக்கும் மேற்கூரை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் துவக்கி வைத்தார். இதில் கோயில் நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் அமமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமார் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மணப்பாறை நகர் கழக செயலாளர் பவுன் ராமமூர்த்தி மற்றும் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் எத்திராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட பிரதிநிதி சாகுல் ஹமீத் ரியாஸ் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இவர்களுக்கு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. குமார் கழக துண்டினை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.